அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் தொடர்ந்து நம்ம குரான் ஓதிக்கிட்டே இருக்கோம். இறைவனுடைய அருளால் குரானில் உள்ள விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா. என்னோடய பேர் ஜன்னத்துல் பஹ்ரியா. ஸோ சூரா அல் மாயிதாவில் 33வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். யார் அல்லாவோடையும் அவனோட தூதரோடவும் போரிடுறாங்களோ, பூமியில் கலகம் விளைவிக்க தீவிரமாக முயற்சி செய்கிறாங்களோ, அவங்களுக்குரிய தண்டனை இதுதான். அல்லாஹ் கரெக்டாக என்னோடையும் என்னுடைய தூதரோடையும் போரிடுறவங்க யாருன்னு அடுத்த லைன்லேயே சொல்கிறான். நம்ம சாதாரணமாக வீட்டுக்குள்ளே ஒரு கலகம் ஏற்படுத்தி விடுறது, ஒரு தெருக்குள்ளே, ஒரு ஃபேமிலிக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, இல்லை உறவுகளுக்குள்ளே, இதிலேருந்து ஆரம்பித்து நாடுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய கலகம் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்க்கும் அவனுடைய தூதருக்கும் நம்ம டைரெக்டாக போரிடுறதுக்கு சமம். அதைத்தான் இறைவன் இங்கே குறிப்பிடுறான். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிடுறோமோ, அதே மாதிரி யார் பூமியில் கலகத்தை ஏற்படுத்துகிறோமோ அவங்களுக்குரிய தண்டனை இதுதான், கொல்லப்படணும். அப்போ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள, நம்ம உறவுகளுக்குள்ளே இருக்கிறவங்கள டைரெக்டாக நீ கொலை பண்ணணும் அப்படின்னா தேவையில்லை. அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கும். ஆனால் இங்கே கொல்லப்படுற அளவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக பூமியில் கலகம். இன்ஃபேக்ட் இதை நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, போகிற வரவங்களை எல்லாம், வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்படுத்துகிறவங்களை எல்லாம் கொன்றணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சோல்ஜருக்கு, ஒரு ஆர்மி ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவனை நீ அவங்கள கொன்று அப்படின்னு தான் மேலிடத்துலேருந்து உத்தரவு வரும். ஸோ அந்த மாதிரி இறைவன் தன் புறத்திலிருந்து தன்னுடைய அடியார்களுக்கு உத்தரவு விளைவிக்கிறான். யார் உங்களுக்கு எதிராக போரிடுறாங்களோ, யார் பூமியில் கலகத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, அப்போ ஒட்டு மொத்தமாக பொலிட்டிக்கல் வியூவை இதை குறிக்குது. சும்மா வீட்டில் உள்ளவங்கள குறிக்கலை. நம்ம தான் கவனமாக உள்ளே போகணும். நம்ம மேலோட்டமாக பார்க்குறத வச்சு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு தவறான விஷயம் செய்கிறேன், நான் ஒரு என்ன சொல்கிறேன், இஷ்டத்துக்கு போய் பேசுகிறேன், மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய தவறு. இப்போ நான் பொய் சொல்கிறதுனால எனக்கு மட்டும் பாதிப்புனா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பொய் சொல்கிறதுனால ஒரு நல்லவங்க பாதிக்கப்படுவாங்க, ஒரு நல்லவங்க அவமானத்துக்கு உட்படுத்தப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிறருக்கு நான் தீங்கு செய்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கான தண்டனை கன்ஃபார்ம் நான் கொடுக்கணும். இது பர்சனலாக நடக்கிறது. இதுவே நான் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கேன், நான் ஒரு நாடு, நான் ஒரு கவர்மெண்ட், இன்னொரு கவர்மெண்ட்டில் நான் போய் மூக்க நுழைக்கிறேன், அங்கே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறேன், அங்கே கலகத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணணும், கொல்லப்படணும். இன்றைக்கி யார் இந்த கலகத்தை ஏற்படுத்துகிறான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆரம்பத்திலேருந்தே அந்த கலகங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி தான் நமக்கு தெரியலை ஒழிய அவங்க காலங்காலமாக அந்த கும்பல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்று அவங்க கொல்லப்பட்டணும், அல்லது மாறு கால்கள் வெட்டப்பட்டணும், அல்லது நாடு கடத்தப்படணும். ஸோ இது டைரெக்டாக எல்லாம் கொல்ல மட்டும்தான் செய்யணும்னு சொல்லலை. ஒன்று கொன்றுங்க, இல்லை மாறுகால் வாங்கிருங்க, இல்லைன்னா நாடு கடத்திடுங்க. இது அவங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இழிவு. மேலும் மறுமையில் இதை விட கடுமையான தண்டனை இருக்குது. அல்லாஹ் நம்ம இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் நம்ம தெரியப்படுத்துவோம். ஆனால் ஒட்டுமொத்த விஷயங்களுமே குரானில் அழகாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான். பொருளாதாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இதெல்லாம் அரசியல். அல் மாயிதா உணவு விஷயத்தில் அரசியல் அல்லாஹ் ஏன் பேசணும்? ஏன்னா அந்த அரசியலுடைய ஆரம்பமே உணவு தான், மறுக்க முடியாது இல்லையா? இறைவன் பெண்கள்னு கூப்பிட்டுட்டு பெண்களுக்கு அடுத்து அல்லாஹ் அல் மாயிதாவை சொல்கிறான்.
ஸோ ஆல்ரெடி இப்போ நம்மளை கூப்பிட்டு நமக்கு ஒரு ஹோல் கிளாஸ் அப்போ எடுத்துட்டான்னாவே அடுத்த கிளாஸ்க்கு நம்ம ரெடியாக இருப்போம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் ஃபுல் கிளாஸையுமே பெண்களுக்கு எடுத்துட்டு அடுத்த அல்மாய்தா உணவு தட்டுன்னு சொன்னோடனே உணவுன்னோடனே பெண்கள் நம்ம தான் கான்சென்ட்ரேட் ஆகும், நம்ம தான் வீட்டில் சமைக்கிறோம், என்ன பண்ணுறோம். ஸோ அதன் பேரால் உள்ளே போயிட்டு இறைவன் ஏன் ஒரு ஒட்டுமொத்த அரசியலை இங்கே பேசணும்? எல்லா அரசியலும் உணவுலேருந்து தான் ஆரம்பமாகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதில் யார் கலகம் இன்றைக்கி விவசாயம் எந்த நிலமையில் இருக்குது? இன்றைக்கி கார்ப்பரேட் எய்டு அவங்க வாங்கிக்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் தெரியலை உங்களுக்கு, மாஷால்லாம் நம்ம நல்ல சுகபோகமான உணவையே நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் நம்மளால் சாப்பிட்டுக்க முடியும். இதுவே கொஞ்சம் ஃபாரின் சைட்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பேட்டன்ட் ரைட் வாங்கி வைக்கிறான். பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது இந்த பொருளை நாங்கள் மட்டும்தான் சாகுபடி செய்வோம், இந்த பொருளை நாங்கள் மட்டும்தான் விற்போம். யாரோடதை யார் இந்த மாதிரி பேட்டன்ட் ரைட் வாங்குறது? இன்னும் இந்த காற்று எங்களுக்கு தான் சொந்தம்னு கூட இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். இப்போ தண்ணிகள் வருது இல்லையா, பாட்டிலில் அடைச்சி தண்ணி விற்கிறாங்க. சுபானல்லாஹ், எனக்கெலாம் தண்ணி நம்ம பைப்பு தண்ணி குடிச்சிட மாட்டோமா அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு தண்ணி பாட்டில் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கோம். அப்போ அந்த மாதிரியான சூழலை யார் ஏற்படுத்தி வச்சுருக்கா? இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன தண்டனை? இதை இறைவன் அல்மாயிதால பேசுகிறான், கவனிக்க வேண்டியது. இப்போ 34வது ஆயத்து பாருங்கள். இல்லல்லதீன தாபு மின் கபிலி அந்தக்தீரு அலைஹிம் ஃபஅலமு அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். பாருங்கள், கஃபூருர் ரஹீம் அப்படின்னாவே அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை நம்ம கவனமாக பார்க்கணுன்னு அர்த்தம். அதாவது, எனினும் உங்கள் பிடியில் நீங்கள் அவர்களை கொண்டு வருவதற்கு முன் எவர்கள் பாவ மன்னிப்பு கோரினார்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், திண்ணமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குபவனும் மிகுந்த கருணை உள்ளவனுமாவான். அதாவது அப்படிப்படுறவங்களுக்கே, பூமியில் குழப்பம் செய்கிறவங்களுக்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒருவேளை நீங்கள் அவங்கள பிடிச்சி அவங்கள கொல்ல ரெடியாகிறீங்க, இல்லை அவங்களுக்கான தண்டனையை கொடுக்க போகிறீங்க, அந்த டைமில் கூட அவங்க மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு நமக்கு தெரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை போய் ஒன்றும் பரப்பலை, நமக்கு அப்படி தான் சொல்லித்தராங்க. இஸ்லாத்தை பரப்புனார், சுபஹானல்லாஹ். இஸ்லாத்தெல்லாம் அவர் போய் ஒன்றும் பரப்பலை, வாழ்க்கை நெறியை தான் பரப்புனார். நீங்கள் இப்படி வாழுங்க, இது வாழுங்க, நான் இறைவனுடைய சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸ் ஒவ்வொரு சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா? அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொலிட்டீஷியனாக நான் இறைவனுடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடந்துக்கங்க, நான் இறைவனோட பேச்சை கேட்டு நான் நடந்துக்கிறேன். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையும் எத்தி வச்சாங்க. இதில் தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இப்போ உங்களை நாங்கள் கேட்குறோம், பிரச்சனை இல்லை, நீங்கள் வேணால் எங்களுக்கு மேலாக கூட இருந்துக்கோங்க, ஆனால் எங்களுக்கு கீழேன்னு சிலரை நாங்கள் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு சக்திக்குட்பட்ட விஷயங்கள் தான் நம்ம தருவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது தான் இங்கே பிரச்சனையாச்சு, யாருமே ஏற்றுக்கிடலை. இன்றைக்கி நம்மக்கிட்ட கேட்குறாங்கல்ல, டேக்ஸ்லாம் இப்போ பணக்காரவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏழைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டேக்ஸை தானே மாற்றினார். இது நமக்கு தெரியாததுனால தான் அதாவது ஜக்காத்துன்னு ஒன்று நம்மளாக ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு, சுபஹானல்லாஹ், ஜக்காத்துனா என்னன்னே தெரியாமல் அதுக்கான நல்ல வரமுறைகள், அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சூப்பர், மாஷா அல்லாஹ். ஆனால் அந்த ஜக்காத்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரிப்பணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. முஸ்லீம்கள்னால் அதுக்கு பேர் ஜக்காத்து,
முஸ்லீம் அல்லாதவர்கள், அதாவது இந்த வழிமுறையை ஏற்றுக்காதவங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஜிஸ்யா. ஸோ இப்படி அவங்கக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த வசூலிக்கக்கூடிய அந்த ஜக்காத்து பணத்தை நாட்டு நலனுக்காக, நாட்டு நலப்பணி திட்டங்களுக்காக பயன்படுத்துவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட வருமானத்துக்கு தகுந்தாப்புல இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியா இருக்குது? வருமானத்துக்கும் தனியாக ஒரு பொருள் வாங்கிக்கிறாங்க, ஒரு டேக்ஸ். ஏன்னா விஷயம் நம்ம கவர்மெண்ட்டில் இல்லை, அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்லை. இன்றைக்கி அந்த இஸ்லாமிக் அந்த ஸ்ட்ரக்சரே உடஞ்சிடுச்சு. அது இல்லை. அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கிலாஃபத் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததே இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான். இதில் தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்திருந்தா, அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா, இன்றைக்கி இஸ்லாம்னா அது ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஷியல் கட்சியாகத்தான் அது இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி யோசிப்போம், மதம் எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி 2 மதத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, ஆனால் அன்னைக்கு எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே 2 கொள்கையுடையவங்க இருந்தாங்க, அவங்களுடைய உறவு முறைகள் அப்படியே எப்படி இருந்துச்சு. அப்போனா அவங்க இந்த கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலை, அவங்க டைரெக்டாக வாழ்க்கை முறைக்குள்ளே தான் போனாங்க. அவங்களுடைய மொழியில் கடவுளுக்கு பெயர் அல்லாஹ், இவங்களோட மொழியில் கடவுளுக்கு பெயர் சாமி. அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி நம்மளே அரபி தெரியாதுங்கிறதுனால தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிக்கிறோம். இங்கே அரபியில் அல்லாஹ் இருக்குன்னா தமிழ்லையும் அல்லான்னு தான் நமக்கு மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இல்லைல்ல. தமிழில் கடவுள், இறைவன், ஏனி அவங்கவுங்க மனசுக்கு தெரிஞ்சால் போதும் யார் இறைவன்னு. மொழியில் விஷயமே இல்லை. அதில் மட்டும் நம்ம தெளிவாக இருந்துப்போம். ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இவங்க எவ்வளோ தவறுகள் செஞ்சுருந்தாலும் கூட இறைவன்கிட்ட பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய கருணை அவங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ குளறுபடி பண்ணுறவங்களுக்கே அல்லாஹ் மன்னிப்பு தருவேங்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம சாதாரண சின்ன சின்ன தவறுகள் சின்னதோ தப்போ அவங்க செய்கிற தவறுகளை பூதாகரமாக வெளிப்படுத்தி அவங்கள திட்டி தீக்குறோம். எதுக்கு? நம்ம செய்கிற தவறுகளே என்னென்னு நமக்கு தெரியலை. தெரிஞ்சும் தெரியாமலையும் ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில தவறுகள் நம்மளால் அதை மாற்றிக்கவே முடியலை, திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் அப்படின்னு நம்பி நம்ம இருக்கோம். ஆனால் பிறரை அல்லாஹ் மன்னிப்பாங்கிறத ஏற்றுக்க மறுக்கிறோம். அது எப்படி காஃபிர்களோட நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாம்? காஃபிர்களோட எப்படி நீங்கள் நம்மளை யோசிக்கலாம்? காஃபிர்னு யாருங்கிறதே நமக்கு தெரியலை. அல்லாஹ் சொல்கிறது, யார் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, யார் எனக்கு ஈக்குவலாக நிற்கிறாங்க, அவங்க தான் காஃபிர். சாதாரணமாக சிலையை வணங்கிட்டு அவங்களும் ஆனால் ஃபித்னா தான், அதுவும் தவறு தான், இல்லைன்னு மறுக்கலை. இறைவன் சொல்லாமல் இறைவனுக்கு மாறான நிறைய தவறுகள் செய்யக்கூடியவங்க இருக்காங்க தான். ஆனால் அவங்களுக்கு தான் பிரச்சனையும் ஒழிய மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு சாமியை போய் தொட்டு கும்பிட்டு காணிக்க போடுறவனுக்கு யாருக்கு பிரச்சனை? சாமியை மட்டும் இல்லை, ஒரு தர்காவில் போயிட்டு காணிக்க போடுறவங்களுக்கு யாருக்கு பிரச்சனை? அவங்களுடைய பொருளாதாரம் தான் போகுது, அவங்களுடைய டைம் தான் டிலே ஆகுது. இதுவே அந்த சாமிக்கு பொருளாளராக ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த கோயிலுக்கு நாங்கள் தான் ஹெட்டுன்னு இருப்பாங்க. வரக்கூடிய காணிக்கையெல்லாம் அந்த ஹெட்டுக்கு தான் போகும். பள்ளிவாசலுக்கும் சரி, அல்லது பள்ளிவாசல் இல்லை, தர்காக்களுக்கும் சரி, அங்கேயும் ஹெட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கொடுக்குற காணிக்கைகள் விஷயங்கள் எல்லாமே அந்த ஹெட்டுக்கு தான் போகும். அப்போ இந்த ஹெட்டு தான் யார்? இவங்க தான் மற்றவங்களோட பிரச்சனை, இவங்கனால மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. காணிக்கை போடுறவங்களுக்கே தான் பிரச்சனை, ஆனால் அந்த ஹெட்டுனால காணிக்க போடுறவங்களுக்கு பிரச்சனை. விவரம் புரியுதா? அப்போ அல்லாஹ் யாரை மெயினாக பிடிப்பான்?
எனக்கு நானே தப்பு பண்ணிக்கிட்டேன்னா அது தனி. ஆனால் என்னால் நீங்களும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக அல்லாஹ் உங்களை விட்டுட்டு என்ன தான் பிடிப்பான். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ நம்ம வந்து சும்மா சாதாரண இருக்கிறவங்க மேலே அந்த வெறுப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஆனால் பெரிய பெரிய ஆட்கள் மேலே நம்ம வெறுப்பு வைக்க மாட்டோம். நமக்கு வெறுப்பும் வராது. அவங்கள பார்த்தா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்மென்னாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், நம்ம யார் அவங்க மேலெலாம் வெறுப்பு வச்சுருவோமா? வைக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்க இவரெலாம் எப்படி இருக்கார், இவரை மாதிரி வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு பெரிய பெரிய லீடர்ஸாக நமக்கு கண்ணுக்கு தெரிகிறவங்கள அவங்க எந்த மதம்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம். ஆனால் சின்ன ஆட்கள், சாதாரண ஆட்கள், எளியவங்கக்கிட்ட நம்ம யோசிப்போம், நம்ம சொல்லி கொடுப்போம், இவங்க ஹிந்து, இவங்களோட இப்படி இருக்காத அப்படி இருக்காத. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளோ பெரிய தப்பு. எனக்கு எதிராக சண்டை போடுறாங்க, எனக்கு எதிராக குழப்பம் ஏற்படுத்துகிறாங்க, இப்படி செய்கிறவங்களையே நான் மன்னிப்பேன் அவங்க மன்னிப்பு கேட்டா அப்படிங்கிறான். அப்போ இவங்கெல்லாம் ஏமாத்துறோம். அவங்க எத்தனை தடவை அவங்களோட இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களோ, எத்தனை நல்ல விஷயங்களை செஞ்சு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களோ யாருக்கு தெரியும்? நமக்கு வந்து அவங்க சிலையை வணங்குறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த சிலையை அவங்க என்னவா நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அந்த கூட்டத்திலேயே எத்தனை பேர் சிலையை யோசிக்கிறவே இல்லாமல் நார்மலாக இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் மற்றவங்கள நம்ம வந்து குறை காண்றதை விட்டுட்டு அவங்களுடைய செயல்கள் அவங்களுக்கு, ஆனால் அல்லாஹ் யாருக்கும் மன்னிப்பு வழங்க ரெடியாக இருக்கான். அது மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிறலாம். அடுத்த ஆயத்தை பாருங்கள். யா யுஹல்லதீன ஆமனு, நம்மளை கூப்பிட்றான், நம்பிக்கையாளர்களே, அத்தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வசீலத வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையுடையவர்களே, அல்லாவுக்கு அஞ்சுங்கள், அவன் பக்கம் நெருங்கி செல்வதற்கான வழிவகையினை தேடுங்கள், மேலும் அவனுடைய வழியில் கடுமையாக பாடுபடுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். ஸோ இப்போ வந்து சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்க்கு மட்டும் பயப்படுங்க, அவன் பக்கம் நெருங்கி போகிறதுக்கான வழியை நீங்கள் தேடிக்கோங்க, அந்த வழியில் நீங்கள் கடுமையாக பாடுபடுங்க, நீங்கள் வெற்றி பெறலாம். சரி, என்ன வழி? அல்லாஹ் சொல்லாமல் இருப்பானா? சொல்லுவான். பாருங்கள், அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அதாபி யௌமில் கியாமத்தி மா துகுப்பில மின்ஹும் வலஹும் அதாபுன் அலீம். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறார்களோ அவர்களிடம் பூமி முழுவதிலும் உள்ள செல்வம் அனைத்தும், அத்துடன் அதே போல் இன்னொரு பங்கும் இருந்து அவற்றை மறுமை நாளில் வேதனையிலிருந்து தாங்கள் விடுபட ஈடாக கொடுக்க விரும்பினாலும் அது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை கிடைத்தே தீரும். பாருங்க, நம்பிக்கையாளரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னோட வழியில் போகிறதுக்காக அதிகமாக பாடுபடுங்கிறான். சொல்லிட்டு, ஒருவேளை நீங்கள் நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்கிறீங்க, அப்போது கரெக்டாக அந்த அல்லாஹ்வுடைய பாதையும் நிராகரிக்கக்கூடிய பாதையும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம தான் கவனித்து பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு வேலை பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த நிராகரிக்கக்கூடிய போக்கில் இருக்கும்போது நமக்கு நிறைய செல்வமும் கிடைக்கும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ செல்வம் உங்களுக்கு கிடைச்சாலும், இல்லை இதை விட அதிகமான செல்வங்கள் உங்ககிட்ட இருந்தாலும், மறுமை நாளில் அதெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் கூட உங்கள் வேதனையிலேருந்து விடுபட முடியாது, உங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை கிடைச்சே தீரும். அப்போ அவங்களுக்கு என்ன, யார் அந்த யார் காஃபிர்கள், என்ன வேதனை? பாருங்கள், அடுத்த ஆயத்து பாருங்கள்.
யுரீதூன ஐ யஹ்ருஜு மினன் நாரி வமாஹும் பிஹாரிஜீன மின்ஹா வலஹும் அதாபும் முகீம். அவர்கள் நரகத்தை விட்டு ஓட நினைப்பார்கள், ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியேற முடியாது, மேலும் அவர்களுக்கு நிலையான வேதனை தரப்படும். ஸோ அவங்களுக்கான அந்த நரகம் அதை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு நினப்பாங்களாம். ஆனால் அதுலேருந்து வெளியே போகவே முடியாது, நிலையான வேதனை அங்கே தரப்படும். சரி, இப்போ வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ் வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். சரி, இப்போ நேரான வழி கஃபரு அந்த காஃபிரான வழிக்கு போயிடக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விஷயத்த பேசுகிறான். திருடுறது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, அவங்க கைகளை துண்டிச்சிடுங்க. இது அவர்களுடைய சம்பாதனைக்கான கூலி, அவங்க செஞ்ச செயலுக்கான கூலி. மேலும் அல்லாஹ் வழங்கும் படிப்பினை மிக்க தண்டனையும் ஆகும். அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தோனும் நுண்ணறிவாளனும் ஆவான். ரைட்? சரி, இப்போ இந்த எடுத்தோனையே திருடுறவங்கள நம்ம கையை வெட்டிடணுமா? இது யோசிங்க. எனக்கு பசி, திருடுறது தப்பு, ஆனால் பசிக்கு திருடுறாங்களா இல்லை ருசிக்கு திருடுறாங்களா அப்படின்னு இருக்குல்ல. அல்லாஹ் எப்போவுமே என்விரான்மெண்ட்டை வச்சு தான் பேசுகிறான். எந்த இடத்துல இந்த திருட்டை பற்றி பேசுகிறான் பாருங்க. என்னோட வழிக்காக நீங்கள் அதிகம் பாடுபடுங்க. அப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக பாடுபட வேண்டிய இருக்குது. அடுத்து அதே விஷயம் மாதிரியே தப்பான விஷயத்தையும் உங்களுக்கு ஷைத்தான் காமிக்க போகிறான். அந்த நிராகரிக்கும் போக்கினையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. அப்படி மேற்கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இருக்குது. இதையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் டைரக்டாக திருடுறவங்கள பற்றி பேசுகிறான். அப்போ யார் திருடுறது? என்னத்தை திருடுறாங்க? நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச வரலாறை மட்டும் நீங்கள் யோசிங்க. எவ்வளோ விஷயங்கள் இந்தியாவிலேருந்து திருடப்பட்டு போய் இங்கிலாந்தில் இன்றைக்கி இருக்குது மியூசியத்தில். எத்தனை பொருட்கள்! இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அந்த 300 வருடமாக இஸ்லாமிய அந்த கிலாஃபத்துக்கு படையெடுத்து போய் ஒட்டு மொத்தமாக கிலாஃபத்தை ஒழிச்சாங்க. ஸோ அந்த டைம்லையுமே திருடிட்டு வந்தாங்க. அதாவது அங்கே இருக்கிற விஷயத்தை அப்படியே அபகரிச்சுட்டு வர்றது. இன்னும் திருடுறதுக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட்டு பேரை பார்ப்போம். சாரிக் அப்படின்னா திருடன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அந்த அளவுக்கு அரபி தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம திருடுறதுன்னாலும் கூட அபகரிச்சுட்டு வர்றது. இப்போ எனக்கு பசிக்குது, சாப்பாடே இல்லை, அப்போ அந்த நேரத்தில் ஒரு பண்ணை திருடுறவனுக்கும் இன்றைக்கி என்ன தண்டனை? சேம் ஜெயில் தண்டனை சேம். அதே சமயம் ஒரு பெரிய பேங்கை கொள்ளையடிச்சிட்டு வரவனுக்கும் ஜெயில் தண்டனை தான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கெலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ கொள்ளை. திருடுங்கிறத தாண்டி கொள்ளை அடிக்கிறது இது நல்லா பொருந்தும். திருடுறதுன்னா கூட சின்ன திருட்டை கூட நம்ம சொல்லிடுவோம். ஒரு 10 ரூபா திருடுறது அதுவும் தப்பு தான், நான் இல்லைன்னு மறுக்கலை, சுபஹானல்லாஹ், அது தப்பு தான். ஆனால் ஒரு 10 ரூபா திருடுறதுனால அவனோட பசி தீருது அப்படின்னா அந்த இடத்துல அல்லாஹ் அவனுக்கு அதை ஹலாலாக்கிடுவான். ஏன்னா அவன் சிச்சுவேஷன் அப்படி, அவனுக்கு வேறு வழியே இல்லை, அவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்ற பட்சத்தில் அவன் திருடிட்டான். அவனுக்கு வேலை கிடச்சிருக்காது, வேலைக்கு எந்த ஒரு உதவியும் இருந்திருக்காது. அப்போ அந்த டைமில் அவங்க திருடிடுறாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் கொள்ளையடிக்கிறதுங்கிறது என்னோட ஆசைக்காக உங்ககிட்ட இருக்கிற பொருளை நான் கொள்ளையடிக்கிறேன், அபகரிக்கிறேன்ல, அது பிரச்சனை. இன்றைக்கி எவ்வளோ நடக்குது, எங்கெங்கே நடக்குது. இந்தியாவில் மட்டுமா நடந்துச்சு? இந்தியாவில் நடந்துச்சு, இப்போவும் நடக்குது தான். இப்போவும் நம்மளுடைய உயிரையே கொள்ளையடிக்கிறாங்க.
அவ்வளோ வேலை வாங்குகிறாங்க. ஒரு 20,000 சம்பளம் கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோ வேலை வாங்குகிறாங்க, உங்கள் வீட்டு ஆண்களாம் அவ்வளோ வேலை வாங்குகிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு 40,000 30,000 சம்பளத்துக்கு அவ்வளோ ரத்தம்லாம் போகுது, உயிரும் போகுது ரத்தமும் போகுது. ஸோ இப்படி எவ்வளோ விஷயத்த கொள்ளையடிக்கிறாங்க, மனசை கொள்ளையடிக்கிறாங்க, நம்மளுடைய ஆயுளை கொள்ளையடிக்கிறாங்க, அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஸோ இப்படி திருடுறது, இப்படி இன்னும் நீங்கள் பலஸ்தீன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அங்கே உள்ள அந்த விலை உயர்ந்த உடுப்புகள், நகைகள் இதையெல்லாம் பெருசாக இது பண்ணி நாங்கள் இதெல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அதை எடுத்து ஃபோட்டோ போடுற ஆட்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் திருடுறதுங்கிறது. சாதாரண திருட்டு இல்லை, கொள்ளையடிப்பது. அப்படி யோசிங்க. கொள்ளையடிக்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கைகளை நீங்கள் துண்டிச்சிடுங்க. இதுதான் அவங்களுக்கான தண்டனை. இதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குற படிப்பினையான தண்டனை. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் நன்கு அறியக்கூடியவன், நுண்ணறிவாளன். நம்ம இதெல்லாம் சாதாரணமாக 5 ரூபா 10 ரூபா திருடினவங்களுக்கு கிடையாது. அதுக்கு என்ன தண்டனை அப்போ அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்த்து சால்வ் பண்ணி விடணும். ஒரு கவர்மெண்ட் அதுதானே. இந்த மக்கள் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான கஷ்டத்தை நீக்கி விடணும். இந்த விஷயங்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. இப்போ நான் ஜக்காத்து வாங்கி அந்த அந்த டேக்ஸோடைய ஜக்காத்து, ஜிஸியா இதெல்லாம் வாங்கி அவங்க ப்ராப்பராக இவர் கஷ்டப்படுறாரு, இவருக்கு ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது, அந்த வியாபாரத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவர் பார்த்துப்பார். அப்போ அவருக்கு வருமானம் வருதுங்கிறப்ப ஏன் திருட போகிறாரு? அவருக்கு வருமானமும் இருக்குது, அவர் நல்லா இதாக இருக்கார். ஒரு வியாபாரத்தில் அவர் மோசடி செய்கிறாரு அப்படின்னா அது திருட்டு, அது கொள்ளை. திருட்டுக்கும் கொள்ளைக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. திருடுங்கிறது சாதாரணமாக என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்போ அந்த சமயத்தில் நான் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை எடுத்து என்னோடய தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அப்போ அது என்விரான்மெண்டலாக அல்லாஹ் சரி வரம்பு, ஏன்னா அல்லாஹ் எல்லா இடத்துலையுமே வரம்பு மீறாமல் இருக்கணுங்கிறான். ஸோ இதுக்கு பிரச்சனை இல்லை. என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்னோடய தேவையெல்லாம் இருக்குது, இருந்தும் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி நான் திருடுறேன் அப்படின்னா தான் அங்கே பிரச்சனை. ஸோ இதுதான். அப்போது இந்த மாதிரி இப்போ இங்கே எவ்வளோ பேர் கொள்ளையடிக்கிறாங்க. அப்படி கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை துண்டிச்சிடுங்க. இன்னும் இதுதான் அவங்களுக்கான சரியான தண்டனை. இறைவன் நுண்ணறிவாளனாக இருக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபமன் தாப மிம் பஅதி ஸுலுமிஹி வஅஸ்லஹ ஃபஇன்னல்லாஹ யதூபு அலை இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். எனவே யாரேனும் அநீதி இழைத்த பின் பாவ மன்னிப்பு கோரி தன்னை சீர்திருத்தி கொண்டால் அல்லாஹ்வின் கருணை பார்வை அவன் பக்கம் மீண்டும் திரும்புகிறது. நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனும் அளப்பரிய கருணையுள்ளவனும் ஆவான். ஸோ இந்த வசனங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏத்திஸ்ட், நிறைய கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நிறைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் இஸ்லாத்தை உடனே ஏற்றுப்பாங்க. ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் டக்குன்னு இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க. ரொம்ப மோசமானவனாக இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க, திருந்தி வருவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த வார்த்தைகள். நீ எவ்வளோ கொள்ளையடிக்கிறவனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீ மனம் திருந்தி வந்தீன்னா உன்னை நான் ஏற்றுப்பேன். இந்த வார்த்தைகள் எந்த கடவுள் சொல்லும்? எந்த கடவுள் சொல்கிறதாக இன்னைக்கு மக்கள் பிரகடனப்படுத்துகிறாங்க? ஒரே கடவுள் தான், அதில் எந்த விஷயம் மாற்றமும் இல்லை. அந்த கடவுளை நம்ம ஒவ்வொரு பேரால் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதான். படைச்சது ஒரே ஆள் தான், ஒரே இறைவன் தான். நம்மளை பாதுகாக்கிறது ஒரே இறைவன் தான்.
அந்த இறைவன்கிட்ட நம்ம இவ்வளோ தப்பு நீ பண்ணியிருந்தும் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டவங்க உண்மையாகவே அறிவு இருக்கிறவங்க உடனேயே சரண்டர் ஆயிடுவாங்க. இறைவன் இப்படி சொல்லியிருக்கானே, இவனை விட ஒரு நல்ல ஆள் கிடைக்குமா அப்படின்னு உடனே அடைஞ்சிருவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காத அந்த அறிவு குறைவானவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன வேணால் பண்ணு, நான் ஆல்ரெடி இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் திருந்தி என்ன ஆக போகுது, நான் சாகிற வரைக்கும் தப்பு தான் பண்ணுவேன், நான் திருட தான் செய்வேன், நான் மற்றவங்களுடைய உழைப்பை உறிஞ்ச தான் செய்வேன். எத்தனை பண்ணையார்கள் நல்லவங்களும் இருக்காங்க மாஷா அல்லாஹ். ஆனால் எவ்வளோ என்றைக்கும் அந்த வட்டி கொடுத்தே சாகுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நம்ம பார்க்குறோம். எதுக்கு காசு, எதுக்கு கடன், எதுக்கு வட்டி, என்ன ஏது ஒன்றுமே தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய உழைப்பை சுரண்டுக்கிட்டே இருக்காங்கல்ல இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்து. இன்னும் வெளிநாடுகளில் சரி, ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை சுரண்டத்தானே செய்கிறாங்க. இவ்வளவும் போய் நமக்கு ஏதாவது இருக்காதா பார்த்தா, அப்போ தான் நீங்கள் இன்னும் தர்மம் செய்யுங்க, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்க. மாஷா அல்லாஹ், தர்மம்னா என்னன்னே தெரியாமல் நம்மளும் இருக்கோம். தர்மங்கிறது ஒருத்தவங்கள வாழ வைக்கணும், நீங்களும் வாழணும், மற்றவங்களும் வாழணும், அதுதான் தர்மம். சும்மா ஒருத்தவங்களுக்கு, ஏன்னா இறைவன் மட்டும்தான் ஃப்ரீயாக எல்லாமே தருவான், ஏன்னா அவன் தேவையற்றவன். ஆனால் நீங்களும் நானும் தேவையுள்ளவர்கள். ஸோ நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட ப்ராப்பரான முறையில் வியாபாரம் வச்சுக்கிறோம். ஒரு கூடை வாங்குகிறோம், ஒரு பழம் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று பக்கத்தில் உள்ளவங்க ஒரு 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றாலும் பரவாயில்ல, அவங்க சின்ன கடைங்க தானே, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி நம்ம விடுறோன்னா அதுதான் சதக்கா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கீரைக்காரவங்கள்ட்ட கூட பேரம் பேசி வாங்குகிறோம், ஆனால் வெள்ளிக்கிழமை சதக்காவும் பண்ணுறோம். என்னன்னு எனக்கும் புரியலை, இறைவன் தான் பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி யார் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கோரி என்கிட்ட வந்தீங்கன்னா, திருட்டை பற்றி பேசிட்டு அல்லாஹ் இதை சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக நான் உங்களை மன்னிப்பேன், நான் கருணை உள்ளவன் அப்படின்னு பேசுகிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் யுஅத்திபு மன் யஷாஉ வ யக்ஃபிரு லிமன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்போ அல்லாஹ் வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சிக்கு உரியவன் என்பதை நீர் அறியவில்லையா? தான் நாடுபவர்களை அவன் தண்டிப்பான், தான் நாடுபவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். நம்மளை தான் பார்த்து கேட்குறான். இன்னைக்கு சுபஹான் அல்லாஹ் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்லாம்ங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி பிடிச்சிட்டு அதை ஒரு மதம்னு மாற்றி கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்ற பேரில் இஸ்லாத்து மீது வெறுப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். உண்மை அதுதான். ஆனால் இறைவன் சொல்கிறான், இந்த உலகமே என்னோட ஆட்சி, இந்த உலகமே என்னோட ஒருத்தனுடைய ஆட்சி தான், அது உங்களுக்கு தெரியாதா? நான் யாரை நாடுறேனோ அவங்கள தண்டிப்பேன், நான் யாரை நாடுறேனோ அவங்கள மன்னிப்பேன், எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆற்றல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நினைப்போம், இவங்க இவ்வளோ திருடிட்டு போகிறானே, இவ்வளோ கெட்டவனாக இருக்கானே, அவனை கூட அல்லாஹ் நல்லவனாக மாற்றுவான். நம்ம நினைப்போம் நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம சரியாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் அல்லாஹ் நம்மளை பல்ட்டி அடிக்க வச்சுருவான். ஸோ இந்த பூமியே எனக்குரியதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் யாரை நாடுறேனோ அவங்கள நான் தண்டிப்பேன். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்கள், எவ்வளோ பெரிய வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தோன்னா இன்றைக்கி ஒருத்தவங்கள காஃபிர்னு நினச்சி அவங்கள விட்டு ஒதுங்க மாட்டோம். இன்றைக்கி அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு போயிட்டு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டோம், அதுக்கு போயிட்டு நம்ம இங்கே வசப்பாடிக்கிட்டு இருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் இதில் என்ன கொடுமைன்னா, இப்போ ரீசண்டாக ஒரு பொண்ணு
பாட்டு பாடுதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய வருது. இதுக்காகவே அந்த பொண்ணு வேணுக்குன்னு வெவ்வேறு பாட்டும் பாடுற மாதிரிலாம் வருது. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு சூழல் பாருங்கள். சுபஹானல்லாஹ். அந்த பொண்ணு தப்பே பண்ணுது, அதுவாச்சு அல்லாவாச்சு. நம்ம சொல்லலாம், பகிரங்கமாக ஒரு தப்பு பண்ணுறாங்க, அதை நம்ம எடுத்து சொல்லணும்ல, திருத்தணும்னா திருத்துறதுக்கான வழிமுறை இருக்குது. எப்படி சொல்லணும், என்ன ஏது. ஆனால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, ஏன்னா இஸ்லாத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தணும்னு நிறைய ப்ரொபகேண்டாஸ் இருக்குது. அப்போ அந்த சூழலில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இஸ்லாத்தை ப்ரொமோட் பண்ணுறோம், இஸ்லாத்தை தாவா பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு நம்மளுடைய அறியாமையினால் இஸ்லாத்தை இன்னும் கீழே தான் கொண்டு வரோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒட்டு மொத்தமுமே இறைவனுடைய ஆட்சிக்கு தான் உண்டு. நான் அல்லான்னு சொல்கிறது உனக்கு பிரச்சனை அப்படின்னா, இறைவன் என்னையும் படைச்சது இறைவன், அவ்வளோதான். அந்த இறைவனுக்கு கீழே தான் இந்த உலகமே இருக்குது. முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்க்கு 99 பேர்கள் நம்மளே அரபியில் வச்சுருக்கோம். அல்லாஹ்க்கு 99 பேர்கள் நம்மளே அரபியில் வச்சுருக்கோம். அப்போ அவங்க சொல்கிற அந்த கடவுளோடைய பெயர்களை முதல்ல காதில் வாங்கி பாருங்கள். யாரை கடவுள்னு சொல்கிறாங்கன்னு முதல்ல கேட்டு பாருங்கள். அவங்க ஆக்சுவலாக சில மரியாதைக்கான விஷயங்களுக்கும் கூட இப்போ நம்மளே குரானில் பார்ப்போம், அஜீஸு மலிக்கு அப்படின்னு மன்னர்களையும் சொல்லுவாங்க. அல்லாவும் சில இடங்களில் அல் மலிக் அல் மாலிக்குன்னு வருவான். அதுக்குன்னு அல்லாவும் மன்னனும் ஒன்றா? அது புரியலை மக்களுக்கு. புரியாமல் அவங்க எல்லாத்தையும் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அவங்க உள் மனசில் தெரியும் யார் கடவுள்னு. அவங்க உள் மனசில் அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது அவங்களாவது அவங்களுடைய கடவுளாச்சு. நமக்கு அதில் நமக்கு அது அவங்களோட ப்ரைவசி. நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இன்றைக்கி உலகத்துக்குள்ளே, இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நம்மளால் இருக்க முடியுதுன்னா யாரெல்லாம் அதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்களோ எல்லாருமே முஸ்லீம் தான். எல்லாருமே அவங்க பொட்டு வச்சாலும் சரி, வைக்கலன்னாலும் சரி, அரபி மொழியில் முஸ்லீம், தமிழ் மொழியில் இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்க. முடிஞ்சு போச்சு. நீங்கள் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி நம்ம இவங்க சொன்ன ரிலீஜியஸ் படி யோசிச்சிங்கன்னா நமக்கு மண்டை குழம்பிடும். அப்படிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் ஒரு ஹிந்துவை போய் முஸ்லீம்னு சொல்கிறீங்களா? நான் ஹிந்துவை முஸ்லீம்னு சொல்லலை, முஸ்லீமை ஹிந்துன்னு சொல்லுங்கன்னு சொல்லலை. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, முஸ்லீம் அப்படின்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். யாரெல்லாம் எந்த மனுஷன்லாம் அவனுடைய கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்கானோ அவனெல்லாம் அரபியில் முஸ்லீம்னு சொல்லுவாங்க, தமிழில் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ இது யாருன்னு அவங்கவுங்க இண்டிவிஜுவல் முடிவு பண்ணிக்கோங்க. பத்தாததுக்கு இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் யாரையும் காயப்படுத்தாமல், யாருக்கும் கெடுதல் நினைக்காம நானும் நல்லா இருக்கேன், பிறரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இறைவன்கிட்ட நம்ம பாஸ் வாங்கலாம். நான் எவ்வளோ தவறு செஞ்சவன் கூட கடைசியில் மன்னிப்பு கேட்டாலும் கூட இறைவன் மன்னிக்க ரெடியாக இருக்கான். இந்த வார்த்தைகள்லாம் அவங்க காதில் பட்டுச்சுன்னா நம்ம நினைப்போம், இவ்வளோ மோசமானவங்களாக இருக்காங்களே. அப்படி மோசமானவங்களை போய் நம்ம சபிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அவன் இன்னும் தான் கோவப்படுவான், ஈகோ அப்படியே கிளாஷ் ஆகும். அப்போ அல்லாஹ் இந்த வார்த்தைகள் சொல்லும்போது திருடிட்டே போயிட்டாங்க. அல்லாஹ் திருடிட்டு போனவங்கள கொல்லுங்கன்னு சொல்லிட்டும் கூட அவங்க மனம் திருந்தி மன்னிப்பு கேட்குறாங்கன்னா நான் மன்னிப்பேன், நானே மன்னிச்சிட்டேங்கிறப்ப நீங்கள் அவங்கள தண்டிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இதைத்தான் இறைவன் சொல்கிறான். ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள், நீதமாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நடுநிலைக்கு நம்மளால் இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நடுநிலைக்கு நம்ம இருக்கணும். இந்த ஆயத்து பாருங்கள், யா அய்யுஹர் ரசூலு லா யஹ்ஸுனுக அல்லதீன யுசாரிஊன ஃபில் குஃப்ரி மினல்லதீன காலூ ஆமன்னா பி அஃப்வாஹிஹிம் வலம் துஅ்மின் குலூபுஹும் வமனில்லதீன ஹாது சம்மாஊன லில் கதிபி சம்மாஊன லிகௌமின் ஆகரீன லம் யஅதூக் யுஹர்ரிஃபூனல் கலிம மின் பஅதி மவாஸிஹி
يقولون إن أوتيتم هذا فخذوه وإن لم تؤتوه فاحذروا ومن يريد الله فتنته فلن تملك له من الله شيئا أولئك الذين لم يريد الله أن يطهر قلوبهم لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. இப்போ யா யுஹர் ரசூல் அப்படின்னா ரசூலை கூப்பிட்றாங்க, இறைவன் கூப்பிட்றான், தூதரே. நிராகரிப்பில் முனைப்போடு இருக்கிறவர்கள் உம்மை கவலையில் ஆழ்த்திட வேண்டாம். அப்போ நிராகரிப்பில் முனைப்போடு இருக்கிறவங்க, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு டைரக்ட் தலைவலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலை வணங்குறவங்க கூட பிரச்சனை இல்லை. சிலையை வணங்க சொல்கிறாங்க பாருங்கள் அந்த தலைவர்கள், அவங்க தான் பிரச்சனை. ஸோ இந்த நிராகரிப்பாளர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர்களை நீங்கள் கம்பேரிட்டிவாக இது பண்ணுங்கள். நான் மேலே எனக்கு கீழே நீங்கள்லாம் இருப்பீங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, என் பேச்சை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, அதுக்கு என் பேச்சை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும், என்னுடைய ஆர்டர்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். படைச்ச இறைவனே இந்த ஆப்ஷனும் இருக்குது, அந்த ஆப்ஷனும் இருக்குது. இதில் போனால் இந்த நன்மை, அதில் போனால் இந்த கெட்டது, இதில் நீ எதை வேணால் சூஸ் பண்ணிக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த நிராகரிப்பில் முனைப்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல. இவங்களை நினச்சி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கவலையாக இருந்திருக்கு. குறைஷி தலைவர்களை நினச்சி தானே நபி கவலைப்பட்டார். குறைஷி மக்களை விட குறைஷி தலைவர்களை நினச்சி தான் கவலைப்பட்டார், அவங்க எதுவும் நம்ம பேச்சை கேட்க மாட்றாங்களே அப்படின்னு. அதே மாதிரி நபிக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது நார்மல் பீப்புள் தான், சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த தலைவர்கள் தான் இஷ்யூ. ஸோ இந்த நிராகரிப்பில் முனைப்பாக இருக்கிறவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க வாய் அளவில் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருக்காங்க. கொள்ளாதவர்களாயினும் சரி, அல்லது யூதர்களை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, அவங்க ஒன்று இந்த மாதிரி மனசளவில் நம்பிக்கை ஃபஸ்ட்டு இந்த இறை நிராகரிப்பில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்கள் கண்டுக்காதீங்க. அவங்க யாராகலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அவங்க நாங்கள் நம்பிக்கை கொண்டுட்டோம் அப்படின்னு வாயளவில் சொல்லிக்கிறாங்க, அப்போனா முஸ்லீம்னு வாயளவில் சொல்லிக்கிறாங்க. அவங்களா இருந்தாலும் சரி, உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்காங்க, மனதளவில் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கக்கூடியவங்க, அல்லது யூதர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நிலையெல்லாம் என்னன்னா பொய்யான சொற்களை தான் அதிகமாக செவிமடுக்கிறாங்க. உங்ககிட்ட என்றைக்குமே வந்துடாத மற்றவர்களுக்காக ரகசியங்களை துப்பறிந்து கொண்டு திரிகிறார்கள். இறைவேதத்தின் சொற்களை அவற்றிற்குரிய சரியான இடங்கள் வரையறுக்கப்பட்டு இருக்க அவற்றின் உண்மையான பொருளில் இருந்து மாற்றுகின்றார்கள். மேலும் அவர்கள் மக்களிடம் உங்களுக்கு இன்ன கட்டளை கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிடில் ஏற்க மறுத்துவிடுங்கள் என்று கூறுகிறார்கள். ஒருவனை குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டுமென்று அல்லாஹ் நாடிவிட்டானாகில் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து அவனை காப்பாற்ற உம்மால் முடியாது. இவர்களுடைய உள்ளங்களை தூய்மை செய்ய அல்லாஹ் நாடவில்லை. இவர்களுக்கு இவ்வுலகிலும் இழிவுதான், மறுமையிலும் கடும் தண்டனை தான் இருக்கிறது. பாருங்க, பூமியில் அக்கிரமம் பண்ணி திருடிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு போறவனை கூட அல்லாஹ் மன்னிக்க ரெடியா இருக்கான். அக்கிரமம் பண்ணி பூமியில் கொள்ளையடிச்சிட்டு போகிறவங்கள கூட ரெடியாக இருக்கான்ல, நான் மன்னிக்கிறேங்கிறான். நீ பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேங்கிறான்.
ஆனால் யாரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டானா, யாரை வந்து வழிகெடுக்கணும்னு அல்லாஹ் முடிவே பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசளவில் நம்பிக்கை கொள்ளாமல் வாயளவில் நம்பிக்கை கொண்டுட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஒரு பொலிட்டிக்கல் கட்சி இருக்குது, அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் வந்து இந்த வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நாங்கள் நம்புகிறோம், உங்கள் பேச்சை கேட்குறோம் அப்படின்னு இது பண்ணிட்டு வேலை செய்ய போகும்போது அவங்க பிளேட்டை மாற்றி போடுறது, இல்லை தவறான நடைமுறை ஏதாவது பண்ணி முதுகில் குத்துறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இன்னும் யூதர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட நிலை என்ன அப்படின்னா அதிகமாக பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, பொய்யானதையே கேட்குறாங்க. அதாவது இந்த வசனங்களை மற்றவங்க இங்கே இப்போ இந்த வசனங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. இப்போ அன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி, இன்றைக்கி சுச்சுவேஷன் நம்ம இந்த குரானை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி பார்க்காதவங்களுக்கு நம்ம சொல்கிறது தானே. அப்போ நம்ம சொல்கிறதுக்காக இவங்க உங்ககிட்ட இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்குறாங்க. ரகசியங்களை துப்பறிஞ்சிக்கிட்டு போயிட்டு இந்த வார்த்தைகளை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அப்படியே தேவையில்லாமல் இப்போ வந்து வட்டி தடை செய்யப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் வந்திருக்கு அப்படின்னா, அங்கே போயிட்டு வட்டி தடை செய்யப்படவில்லை இருக்குங்கிற இடத்துல இவங்க இல்லைன்னு மாற்றிடுறது. அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? ஸோ அந்த மாதிரி இப்போ குரானில் அல்லாஹ் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கான், நீ கொள்ளையடிச்சிட்டு போனாலும், நீ இது என்ன சொல்கிறது, எவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணாலும் கூட உன்னை நான் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தான் குரானில் சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த காஃபிரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், என்றைக்குமே மன்னிக்க மாட்டான் அப்படின்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் மன்னிப்பேன், நீ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேங்கிறான். ஆனால் யாரை மன்னிக்க மாட்டானா, இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டுட்டு வராதவங்களுக்கு சொல்கிறதுக்காக இவங்க அதை ரகசியமாக துப்பறிகிற வர்றதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு அங்கிட்டு போயிட்டு இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க, இதுக்கு எதிராக நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நமக்கு எதிராக துப்பறிஞ்சிட்டு போகிறது, இல்லைன்னா இந்த வசனங்களை மாற்றி பேசிக்கிறது. இன்றைக்கி எத்தனை விஷயங்கள், இந்த குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனத்தை வச்சு நம்மளால் பேசவே முடியாது. அந்த வசனத்துக்கு முன்னாடி பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும். ஆனால் நமக்கு எத்தனை முறை ஒரு வசனத்தை டக்குன்னு எடுத்து அதை நம்ம இஷ்டத்துக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொமோஷன்னால தானே இன்றைக்கி மற்ற சாதாரண மக்களை நம்ம வந்து காஃபீர்னு சொல்லி ஒதுக்குறோம். அவங்க கூட நம்மளை ஒதுக்கலை, அவங்க கூட நம்மளை வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில், ஒரு மட்டமான கண்ணோட்டத்தில் பார்க்கல. ஆனால் அஸ்தோஃபிருல்லாஹ் நம்ம அவங்கள மட்டமான கண்ணோட்டத்தில் பார்த்தோம். இறைவன் பாதுகாப்பானாக சிலரை தவிர. ஸோ இந்த மாதிரி நம்மளை மாற்றினது எந்த வார்த்தைகள்? அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் செய்கிறீங்க, சொற்களை சரியான இடங்கள்லேருந்து அப்படியே அதை நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி இந்த கட்டளை வந்தால் நீங்கள் ஏற்றுக்கோங்க. குரானில் இந்தந்த இன்றைக்கும் நமக்கு முழு குரானுலாம் தெரியலை. குரானில் உள்ள சில கட்டளைகளை மட்டும் நமக்கு சொல்லி கொடுத்து இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க, இது வராதது எல்லாமே குரானில் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை மூளை செலவை பண்ணி வச்சுருக்காங்கல்ல, மாஷா அல்லாஹ். அப்போது அந்த மாதிரி நம்ம தெரியாமல் நம்ம கொள்ளையே பண்ணால் கூட அல்லாஹ் மன்னிக்கிறான். தெரிஞ்சும் எனக்காக என்ன நீங்கள் வழிபடணும், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த ஸ்கூல்லலாம் அந்த எக்ஸாம் டைமில் மிஸ்ஸுக்கு பின்னாடியே நம்ம போவோம், இல்லைனா அந்த நல்லா படிக்கிற பிள்ளை பின்னாடியே போவோம். அப்போ தான் அவங்க அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் நமக்கு தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் கூட போயிருக்கோம் சின்ன வயசுகளில். அப்போ என்ன அப்படின்னா, இவங்களோட நம்ம வந்து அப்படியே போனால் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம கண்மூடித்தனமாக கேட்குறது. இதுதான் சான்ஸுன்னு அவங்களுக்கு இஷ்டப்படி. ஏன்னா அதிகமாக
இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அதைத்தான் பண்ணாங்க. அவங்க உள்ள அந்த படித்தவங்க பெரிய பெரிய இது படித்தவங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, குரான் அந்த ஹதீஸ் அந்த வேதத்துலலாம் நீங்கள் பெருசாக பார்க்க வேணாம், நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு தான் வழி நடத்துனாங்க. இன்றைக்கும் எல்லா மதத்துலேயும் இந்த வழி நடத்துதை தான் இருக்குது. பயான்கள்லாம் இருக்குது, மாஷா அல்லாஹ். வாரம் பயான்கள்லாம் வைப்பாங்க, பயான் வைப்பாங்க. அதே மாதிரி இன்னும் வந்து வாரம் எல்லா இடங்கள்லையும் பூஜைகள்லாம் நடக்குது. ஆனால் யாரும் வேதத்தை கற்றுத்தர மாட்டாங்க, எந்த வேதத்தையும் கற்றுத்தர மாட்டாங்க, மாஷா அல்லாஹ். ஏன்னா இப்போது அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம வந்து அவ்வளோ யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இது சரியாக வருமா, நம்ம தப்பாக எதுவும் சொல்லி கொடுத்துருவோமா, அதனால பயப்படுறாங்க. மாஷா அல்லாஹ் புரியுது. ஆனால் நம்ம சொல்லியே கொடுக்காம இருக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குங்கிறத பேசிக்கையாவது நம்ம பார்த்துடுறது நல்லது தானே. அதுக்காக தான் உங்கள் எல்லாரையுமே நம்ம கூப்பிடவும் செய்கிறோம், வாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இவங்க அந்த வேதத்தை வச்ச குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க. அப்படி அல்லாஹ் வந்து ஒருத்தவனை வழிகெடுக்கணும்னு நாடிட்டான் அப்படின்னா அவங்கள காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி வேதத்துடைய விஷயங்களை முன்பின் மாற்றி இதை ஏற்றுக்கோங்க, இதை ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய உள்ளங்களை யாராலையும் தூய்மை செய்ய முடியாது. இவங்களை அல்லாஹ் இழிவுபடுத்தணும்னு முடிவே பண்ணிட்டான். மறுமையிலையும் கடுமையான தண்டனை இருக்குது. பாருங்கள், கார்ப்பரேட்காரவன் கொள்ளையடிக்கிறவனை கூட அல்லாஹ் வந்து ஒருவேளை ஒரு கால் அவன் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டுட்டான்னா, கேட்டு இப்போ நான் இவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டேனே, சரி பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே நான் மக்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டான்னா அல்லாஹ் அவனை மன்னிச்சிடுவான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, அம்பானி, இன்னும் நிறைய அதானி, சம்வாட் இவங்கெல்லாம் இவ்வளோ அவங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு நமக்கும் தெரியுது. பட் ஸ்டில் அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நினச்சி, சரி தப்பு தான், இவ்வளோவும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே மக்களே வச்சுக்கிறட்டும் அப்படி சொல்லி அவங்க இது நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டதை அப்படியே கொடுத்தாங்கன்னா தான் அவங்க பாவ மன்னிப்பு கேட்குறாங்கன்னு அர்த்தம். மனதளவில் பாவ மன்னிப்பு கேட்டு கோயில் உண்டியலில் இல்லை ஜக்காத்தாவோ இல்லை சதக்காவாவோ இல்லை கோயில் உண்டியல்லையோ எதுலேயோ அவங்க வந்து பணம் கொடுத்துட்டா, அவங்க சம்பாதிச்சதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டா அது பாவ மன்னிப்பா? இல்லை. பாவ மன்னிப்புங்கிறது மொத்தமாக நான் செஞ்சது தவறு தான், அதுக்கு பிராயச்சித்தமாக இன்றைக்கி என்கிட்ட உள்ளது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன், பிராயச்சித்தம் பண்ணுறது தான் பாவ மன்னிப்பு. ஸோ அப்படி பண்ணால் அவங்கள கூட அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் யார் நான் சொன்ன விஷயங்களை விவகாரங்களை உங்களுக்கு தகுந்தாப்பில் மாற்றி பேசிக்கிறீங்களோ, உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, மற்றவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களோ, அவங்கள கண்டிப்பாக நான் இழிவுபடுத்துவேன், உங்களுக்கான நேர்வழியை நான் காமிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ், இறைவன் பாதுகாப்பானாக. நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இருக்கோம். ஏன்னா அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை எல்லாம் நமக்கு இன்றைக்கி கண்ணால் காமிச்சிட்டான். இது நாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஹதீஸுகளில் கேட்டிருப்போம். ஆனால் உண்மையிலே இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்த்துட்டோம். அப்போ இதற்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம யோசித்து பார்த்துக்கிறணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கான வகுப்பு சிறந்த முறையில் முடிஞ்சிச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது ஷேர் பண்ணணுமா?